வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால இதைய ஒரு ரெக்கமெண்டா எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளோட யூடியூப் சேனலுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெஃப்டி பற்றிய அப்டேட்ஸ் டெய்லி காலையில் கொடுத்துட்ருக்கேன். லைவ் அப்டேட்ஸாகவே கொடுத்துட்ருக்கேன். வாய்ப்பு இருந்தால் ஃபாலோ பண்ணுங்க. அதே உங்கள் ட்ரேடுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த புதியவர்களுக்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. இதில் ஒரு 10 13 வீடியோ இருக்கு. ட்ரேடிங் வியூ செட்டப்லேருந்தே கொடுத்துருப்பேன். உங்களுக்கு சான்ஸ் இருந்தால் இதை முழுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் என்னென்ன சொல்லியிருக்கான்னு தெரியும். இதுவே உங்களுக்கு போதுமானது. ஆல்ரெடி ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா அங்கே தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்ட் லைனை பற்றி சொல்லியிருப்பேன். இதுவே போதுமானது. இதுகளை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த வீடியோ மொத்தமாக அந்த கான்செப்டில் தான் கொடுத்துருப்பேன், எல்லா வீடியோவுமே. அதனால நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக புரியும். அதுக்கு பின்னாடி கொடுக்குற அப்டேட்ஸ் டெய்லி நெப்டி ஸ்டாக்கு கோல்டு கொடுக்குறேன். இதை நீங்கள் ஒரு ஸ்டாக்காக இப்படி நினச்சி பார்க்காதீங்க. ஒரு சார்ட்டாக நினச்சி பாருங்க. சார்ட்டாக மட்டும் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எந்த ஸ்டாக்கு எது பார்த்தீங்கன்னாலும் அது அந்த இடத்துல ஒர்க் ஆகும். நீங்கள் அதை விட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டாக் பேரை சொல்லி இப்படி பார்க்காதீங்க. சார்ட் அப்படி நினச்சிட்டு பாருங்க. அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். எல்லா ஸ்டாக்கு எல்லா இண்டெக்ஸு கிரிப்டோ ஃபாரெக்ஸ் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும். அதனால இது உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகத்தை இதில் சொன்னீங்கன்னா தான் அடுத்தது நான் ஒரு வீடியோவில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால சந்தேகத்தை சொல்லுங்க. வாங்க இது கோல்டை பார்ப்போம். இன்னைக்கு கோல்டு கடைசியாக பார்த்த பதிவில் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் நேற்றுக்கு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். சம்திங் இந்த இடத்துல எங்கேயோ மார்க்கெட் இருந்தது நேற்று பார்க்கும்போது காலையில். அப்போ என்ன பண்ணியிருக்குது மார்க்கெட் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் மூவ் ஆயிருக்குது மேலே. எங்கே இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் நம்ம போட்டிருந்தோம். ஆக்சுவலாக இந்த இடத்து வரணும், ஆனால் இங்கேயே திரும்பி இருக்கட்டும். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு இப்போ வந்திருக்கிறான் மார்க்கெட்டு. அப்போ கொஞ்சம் இந்த லைனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி லைனை அட்ஜஸ்ட் பண்ணி பழகிக்கணும். இப்போ பாருங்கள் அப்படியே இப்போ அது எப்படி நடந்திருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஒரு ட்ரெண்ட் ஆகி போயிருக்கா மார்க்கெட் மேலே, கீழேயே வராமல் அப்படியே போயிருக்கான். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் ஆனால் ஹை உடைக்காம ஒரு ட்ரெண்ட் ஆகி போயிருக்கான். அப்படியே மேலே போனவன் அந்த ரெசிஸ்டன்ஸ் விட்டு அடுத்த லெவல் இந்த லெவலில் போய் டச் பண்ணியிருக்கான். அப்போ இதை அப்படியே எடுத்தா ரெசிஸ்டன்ஸாக போட்டுக்கலாம். இதுக்கு ரெட் கலர். இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படியே நீங்கள் இழுத்து விட்டீங்கன்னா அது பாருங்க உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற கனெக்ட்லேயும் போய் கனெக்ட் ஆகிக்கும். இதோ இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இங்கே இருக்கக்கூடிய ஏரியா, இது எல்லாமே கனெக்ட் ஆகும். அப்போ இதுவும் ஒரு கரெக்டான ஜோன் தான். இப்போ இந்த ஜோன் இந்த ஜோனை தாண்டிச்சு, அதனால இது இப்போ தேவையில்லை அப்படின்னு மாற்றிக்கலாம். அப்போ சப்போர்ட் நடத்திட்டு இதே சப்போர்ட்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் எடுத்துனா இப்போ மேலே வச்சிருக்க ரெசிஸ்டன்ஸ் அதை தாண்டி ஆச்சுன்னா அடுத்த ஏரியா தான் இந்த ஏரியா. இது லைஃப் டைம் ஹை. போயிருமானா போயிடும். அதை தாண்டி போகிறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அதனால் அடுத்த ஏரியாவுக்கு போயிடும். அதையும் முடிச்சுட்டு அடுத்த ஏரியாவுக்கு போக ஆரம்பிச்சிருவான். இப்போ என்ன நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே நேற்று காலையில் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனவன் எகெயின் அப்படியே மேலே கீழேயே லோ வைக்காமல் மேலே போய் இந்த ரேஞ்சை தொட்ட முன்னாடி தொடல, இப்போ போய் தொட்டிருக்கா. அவ்வளோதான். இப்படி தான் மூவ் ஆகிட்டு இருக்குதுங்க. இதை ட்ரேடபுளாக கன்வெர்ட் பண்ணுறேன்னா எப்படி பண்ணியிருக்க முடியும்? 15 மினிட்ஸ் பார்ப்போம். ஆல்ரெடி நேற்று பேசுனது சம்திங் காலை 9 மணி இந்த இடத்துல பேசணும். ஆக்சுவலாக நேற்று 9 மணிக்கு போது இங்கே தான் பேசியிருக்கு. 6:30 மணிக்கு போது இங்கே தான் பேசியிருக்கு நேற்று. அப்போ மார்க்கெட் அப்படியே மேலே போய் கீழே மேலே போய் மறுபடியும் கீழே
அப்படியே போய் மேலே இந்த லைன் டச் பண்ணிட்டு கீழே வந்து நின்றுருக்கான். எங்கேயும் பாருங்க, போயிட்டு இங்கிருந்து ஒரு மூவ் ஆனவன் போயிட்டு கீழே வந்து இது வரைக்கும் வந்திருக்கான். அதே ஒரு சப்போர்ட் தான். புரிஞ்சுங்களா? அதே சப்போர்ட். அந்த சப்போர்ட்டை வந்து எடுத்துட்டு போயிருக்கான் மறுபடியும் மேலே. இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா ஒரு ட்ரெண்டை போட்டு பாருங்க, அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இங்கிருந்து இந்த ரெண்டை கனெக்ட் பண்ணி அப்படியே எடுக்கணும். இந்த ஒன்று ரெண்டு கனெக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா அவ்வளோதான். அங்கே தான் போய் மார்க்கெட் வந்து இந்த லைனில் உட்காந்து உட்காந்து போயிருக்கு. ஒரு இடம் ரெண்டு இடம் எக்ஸாக்டாக தொடணும், பிரேக் பண்ணி வரணும் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அந்த ஜோன் இங்கே வந்தால் திரும்புவான்னு மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இங்கே ஒரு சப்போர்ட்டாகவும் ஆயிருக்கா. மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் வந்து இந்த சப்போர்ட்லேயே வந்து மறுபடியும் திரும்பி இருக்கான். அந்த இடத்துல ட்ரெண்ட் லைனும் மேட்ச் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மேலே போயிருக்குது. நேற்று பார்க்கும்போது இந்த இடத்துல தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருந்தது. மார்னிங் இங்கே தான் நேற்று பதிவு போட்டிருந்தோம். அப்போ நேற்றே சொல்லியிருந்தோம், அப்போ மார்க்கெட் வந்து அப்சைடு மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா இந்த ஹை உடச்சிட்டு போயிருக்கான். அப்சைடு மூவ் ஆகிட்டு இருந்தால் என்ன நடக்கும், எகைன் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுன்றதும். இந்த சப்போர்ட்டில் ஆல்ரெடி இருந்தது, மறுபடியும் மேலே போயிட்டு வந்தது. இதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேலே போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி தான் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும். ட்ரெண்டு பை ட்ரெண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பைக்காக மட்டும் மூவ் பண்ணணும். பையில் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி பூரா இங்கே நம்ம யூஸ் பண்ணணும். நினச்ச இடத்துலலாம் யூஸ் பண்ணாமல் ஒரு ரேஞ்சில் பார்த்து பழகணும். இது ஒரு சப்போர்ட், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ்னா அப்போ நம்ம இங்கே வந்தால் தான் செல் பண்ணணும், இங்கே வந்தால் தான் பை பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. இடையிலேயே வந்து பார்த்து அதாவது 1 ஹவருடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இது 1 ஹவர், இதுவும் 1 ஹவர் தான். 1 ஹவர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுங்கும் போது நம்ம எப்படி பிரிச்சுக்கணும், 50 மினிட்ஸா 5 மினிட்ஸா அப்படி போய் அதில் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும். அது எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குதுன்னு பார்க்கணும். அப்போது மிட் பாயிண்டில் எடுக்கக்கூடாதுன்னு எடுக்கலாம். அப்போ லோவர் டைம் ஃப்ரேமில் வரும்போது மிட் பாயிண்ட்லேயுமே இங்கே இருக்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போ பை சைடு போயிட்டு இருக்குது அப்படிங்கும்போது பைக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்குதுன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் பை நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த லோ உடைக்கல. கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இது லோ, இது ஒரு லோ, இது ஒரு லோ, இது ஒரு லோ. இது உடைக்காமையே மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கா. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் மார்க்கெட் வந்து அப் சைடு தான் நல்லா ஃபோர்ஸ் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி பார்த்து ட்ரேட் எடுத்து பழகிக்குங்க. மெயின் ரேஞ்ச் போட்டு வச்சுக்கங்க. அப்புறம் லோயர் டைமில் போய் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடை கட்டமைச்சுக்கங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் மறுபடியும் சந்திப்போம்.